நம்ம எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் அண்ட் நயன்தாரா அவங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டுருக்கு. ஷார்ட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் விவரமா நயன்தாரா என்னெல்லாம் அதுக்கு பதிலடி குடுத்தாங்க அப்படின்னும் பார்த்துடலாம். நயன்தாராவோட கல்யாண வீடியோ அண்ட் ஃபேரி டெல் அப்படின்னு பிஹாண்ட் ஃபேரி டெல் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதில பார்த்தீங்கன்னா, ஆ நானும் ரவுடி தான் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தனுஷ் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட 10,00,00,000 அந்த டேமேஜ்க்கான காம்போசிஷன பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அண்ட் அதுக்கு இப்போ நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியர் மிஸ்டர் தனுஷ், சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன். இது ஒரு ஓப்பன் லெட்டர். அப்பா அண்ணனோட பிளெஸ்ஸிங்ஸோட இன்னைக்கு நீங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டரா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வெளியில ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் ஒரு செல்ஃப் மேடா எந்த ஒரு லிங்க்ஸும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு. என்னோட ஃபேன்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாருமே அந்த எதிர்பார்த்த என்னோட நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி வீடியோ இதை ரொம்ப சரியா எல்லாமே வெல் பிளான்டாக கொண்டு வர எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் காட்டுற இந்த வெஞ்சன்ஸ் என்னையோ என் பார்ட்னரையும் மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. இதுக்காக ஒர்க் பண்ண ஹோல் டீமையும் இது அஃபெக்ட் பண்ணும். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி என்னோட லைஃப், என்னோட லவ், என்னோட மேரேஜ் இதோடு சேர்ந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய வெல்விஷர்ஸ் வந்து போன அந்த கிளிப்பிங்ஸ் இது எல்லாமே மல்டிபிள் மெமரிஸாக ஒரு ஃபில்மாக உருவாயிருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயத்த இதில் ஆட் பண்ண முடியல. இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் நானும் ரவுடி தான். உங்கள் கூட 2 வருஷம் போராடியும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த பாட்டோட என்ஓசியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணலை. ஃபைனலாக நாங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் எதுவுமே நானும் ரவுடி தான் படத்தை சாங்ஸு விஷுவலாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், கட்ஸாக இருக்கட்டும் எதுவுமே யூஸ் பண்ண அப்ரூவ் கொடுக்காதனால நாங்கள் கரண்ட் வெர்ஷனுக்கே வந்துட்டோம். நானும் ரவுடி தான் அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அந்த பாட்டில் வந்த வரிகள். அந்த வரிகள் தான் உண்மையான எமோஷன்ஸ். இதை விட ஒரு பெட்டரான சாங்கை நாங்கள் எங்களோட அந்த டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதனால அண்ட் அந்த வரிகள் போலவே எங்களோட மனசையும் உடைச்சிட்டிங்க. இது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயந்தான். இது பிஸ்னஸ் கம்பல்ஷன், மானிட்டரி இஷ்யூ அண்ட் இதை தடுக்குதான் ஆகணும் அப்படின்னும். ஆனால் இதை நீங்கள் பர்சனலாக கொண்டு போகும்போது தான் ரொம்ப பெரிய விஷயமா மாறுது. ஐயோ, இது ரொம்ப பெருசாக இருக்கே. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பி என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு அந்த லீகல் நோட்டீஸை அனுப்பியிருக்கீங்க. அந்த 3 செகண்டை பார்த்துட்டு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. 3 செகண்ட்ஸுக்காக பார்த்துட்டு ஒரு 10 கோடியை கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நீங்கள் ஆடியோ லான்ச் ஸ்டேஜஸில் ஃபேன்ஸுக்கு முன்னாடி பேசுகிறீங்க. அது எல்லாமே அது பேச்சு மட்டும்தான். நீங்கள் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு தெரியுது. நீங்கள் எங்களுக்கு அந்த 400 என்ஓசியை நெட்ஃப்ளிக்ஸுக்கு யூஸ் பண்ண கொடுக்காதனால நாங்கள் சவாலாக ஏற்றுக்கிட்டு லீகலாக என்னென்ன பண்ண முடியும் காப்பிரைட் ஆங்கிளில் நாங்கள் மாரல் உண்மையை தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கடவுளோட கோர்ட்டில் நாங்கள் மோத தயார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. இது இனிமே நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க விரும்பலை. ஆஸ் எ ப்ரொடியூசர் உங்களுக்கு பிக்கெஸ்ட் ஹிட். இன்றைக்கும் அந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தை பற்றி நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. படம் பிளாக் பஸ்டர் ஆன பிறகு உங்களுக்கு ரொம்ப அந்த ஈகோ வந்திருக்கு அப்படின்னு என்னோடய ஃபிலிம் சர்க்கிள்ஸ் மூலமாக தெரிய வந்தது.
நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே எது உண்மை, எது பொய் அப்படின்னு நமக்கே இன்னும் அத சரியா சொல்ல முடியல. இந்த உலகம் ரொம்ப பெருசு. அது எல்லாருக்குமானது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேல வளர்ந்து வரணும். நார்மல் பீப்பிள் பேக்ரவுண்ட் இல்லாம சினிமால பெரிய ஆள் ஆகணும். சிலரோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். உங்ககிட்ட இருந்து எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. அது அவங்களோட வேலை, அவங்களோட பெஸ்டிங், பீப்பிளோட அந்த கைண்ட்னஸ். நீங்கள் நிறைய ஃபேக் ஸ்டோரிஸை ஒரு பேக்காக பஞ்ச் லைன்ஸாக ரெடி பண்ணி ஆடியோ லான்ச்சில் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க. ஆனால் அந்த கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நிஜமாவிலேயே இந்த உலகத்தில் கீழே பார்க்கறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இன்னொருத்தரோட சந்தோஷத்தை பார்க்கலாம். ஹாப்பியாக இருக்கிற பீப்புளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு கதை வரும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனே அதுதான். I suggest you also watch it. Maybe you might be change your mind. Spread love and I hope someday you are fully capable doing and not just saying it. ஓம் நம சிவாயா அப்படின்னு நயன்தாரா அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சிருக்காங்க.